ஆண்ட்ராய்டில் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னா சாம்சங்கோட ஒன் யூஐ தான். ஸோ ஒன் யூஐயில் இப்போ 8.5 வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நான் வந்துட்டு சாம்சங்கோட A56 மாடல். ஸோ எனக்கு வந்துட்டு அது அப்டேட் ஆகி வந்துருச்சு. ஸோ இதில் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஃபீச்சர்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எப்போவுமே வந்துட்டு அப்டேட் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எல்லாருமே செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் செட்டிங் தான். ஸோ கண்ட்ரோல் செட்டிங் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் செட்டிங் போனோம் அப்படின்னா முன்னாடிலாம் வந்துட்டு இதில் எதுவுமே வந்துட்டு நம்ம வந்து மாடிஃபை பண்ண முடியாது, எதுவுமே எடிட் பண்ண முடியாது. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது எல்லாமே நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையுமே வந்து சைஸை என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ ரீலொகேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் ப்ரெஸ் பண்ணி இப்போது நான் வேறு இடத்துல சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். அதே மாதிரி முன்னாடி பிரைட்னஸ் வால்யூம்லாம் வந்து ஹரிசாண்டலில் இருக்கிறது இப்போ நான் வந்துட்டு வெர்டிக்கலாக கூட என்னால் சேஞ்ச் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இது மாதிரி நான் என்னால் வெர்டிக்கலாக சேஞ்ச் பண்ணிக்கணும். எல்லாத்தையுமே ரீலொகேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது போக எக்ஸ்ட்ரா நிறையா ஆட் பண்ணுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இவ்வளோ விஷயம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக இது மாதிரி எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணுறது இந்த கண்ட்ரோல் செட்டிங்கில் கொடுத்துருக்கிறது ரொம்பவே நல்ல விஷயம். இது நல்லாவும் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பார் தான். இப்போ முன்னாடி வந்துட்டு சர்ச் பார் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேலே கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ பார்த்திங்கன்னா சர்ச் பார் இங்கே கீழே வந்துருச்சு. ஸோ கீழே போய்ட்டு தான் நம்ம சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து கிளாக்கில் பார்த்திங்கன்னா சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. எனக்கு கிளாக் வந்துட்டு பர்சனலாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ என்னென்னா முன்னாடி இருந்ததை விட ரொம்பவே அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட இப்போ பார்த்திங்கன்னா இதோட பின்னாடி உள்ள பேக்ரவுண்ட் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. முன்னாடி இருந்ததை விட இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக நல்லா இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு வேர்ல்ட் கிளாக். ஸோ இந்த வேர்ல்ட் கிளாக் எடுத்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பிடிச்ச மாதிரி நீங்கள் உங்களுக்கு எந்தெந்த கண்ட்ரியோட டைம்ஸ் வேணுமோ எல்லாத்தையுமே இதில் இவங்க வந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே போகிறேன் அப்படின்னா இதில் வந்துட்டு இப்போ ஒரு 4 இதை ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம புதுசாக ஆட் பண்ணணும், இப்போ இன்னொன்று நான் ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் உள்ளே போய் ஆட் பண்ணிக்க முடியுது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதை ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு இங்கே அதோடைய டைமிங் உள்ளே வந்துடுது. ஸோ இதில் இன்னொரு விஷயமும் கொடுத்துருக்காங்க. இப்போது வந்துட்டு ஒரு 4 ஹவர்ஸ் முன்னாடி இதில் என்ன டைம், இப்போ 4 ஹவர்ஸ் முன்னாடி நான் போகிறேன் அப்படின்னா எல்லாத்துலேயும் அப்போது என்ன டைம் இருக்குது, இல்லை ஒரு ஆஃப்டர் 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்ன டைம் வரும் அப்படின்றதையும் இதில் ஃபுல்லாகவே பார்த்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாப் வாட்ச். இப்போ ஸ்டாப் வாட்ச் வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த டிஜிட்டல் டைப்பில் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அனலாக் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் யூனிக்காக நல்லாயிருக்கு. இப்போ நான் கொடுத்தேன் அப்படின்னா அந்த அனலாக் டைப்பில் வருது. முன்னாடி வந்து டிஜிட்டல் டைப்பில் சும்மா நார்மலாக இருந்தது. இப்போ இந்த அனலாக் டைப்பில் இருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்திங்க அப்படின்னா பேக்ரவுண்ட்ஸ், அதாவது இதோட வந்து பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. இதில் வந்துட்டு இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு கீழே போனீங்க அப்படின்னா அந்த பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இல்லை இதில் வந்துட்டு இருக்கிற பேக்ரவுண்ட்ஸ் எனக்கு பெருசாக பிடிக்கல அப்படின்னா இந்த பேக்ரவுண்ட்ஸ் பிடிக்கலன்னா நம்ம கேலரியிலேருந்து எடுத்து வந்துட்டு ஃபோட்டோஸ் வந்துட்டு வச்சுக்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கால்குலேட்டரில் சில சின்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ 10x40x5ன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி ஏதாவது டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா அதை ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு வந்து நம்ம நீங்கள் ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணாலே அதுக்கான ஆன்சர் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது கொடுத்துருது. அதே மாதிரி இதோட கால்குலேட்டர் ஃபேஸுமே வந்துட்டு கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்துட்டு பர்சனலாக ரொம்பவே நல்லா இருக்கிறது என்ன அப்படின்னா முன்னாடி வந்து நம்ம இந்த கீபேட்லாம் டச் பண்ணுறோன்னா எதுவுமே தெரியாது. பட் இப்போ டச் பண்ணும்போது இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி லைட்டிங்கோடு வர்றது வந்துட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. இது ரொம்ப யூனிக்காக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கீபேடில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த கீழே உள்ள இந்த ஆப்ஷன் இது எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக எல்லாமே இருந்துச்சு. இப்போ வந்துட்டு எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் சின்னதாக இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. தென் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டர். இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் வந்துட்டு நான் ஆல்ரெடி இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அதை இப்போ பண்ணி காட்ட முடியல. நான் ஃபோட்டோவாக நான் உங்களுக்கு வந்து இதில் அட்டாச் பண்ணுறேன். இதில் என்னென்னா முன்னாடி வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறோன்னா ஃபுல் பேஜுமே வந்துட்டு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும். இப்போ வந்து பர்டிகுலராக நமக்கு ஒரு இடத்துல மட்டும் அது மட்டும் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகணும் அப்படின்னா பார்சியல் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நமக்கு பர்டிகுலராக எந்த இடத்துல வேணும் அப்படின்ட்டு கிராப் பண்ணி வச்சுட்டு அந்த இடத்த மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியுது. அதே மாதிரி வந்து இப்போ ரெக்கார்டரில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணும்போது வந்துட்டு நார்மலாக இப்போ அந்த லைன்ஸ்லாம் வந்து ரொம்ப நார்மலாக தான் இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் வந்து முன்னாடி இருந்ததை விட இதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கு. அதே மாதிரி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதோட குவாலிட்டியுமே கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க.
தென் அந்த அடுத்து வந்து அந்த நம்ம செட்டிங்ஸில் முன்னாடி வந்து இந்த சப்டெக்ஸ்ட் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு 1UI8.5 வந்து அந்த சப்டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுத்துட்டாங்க. இப்போ ஃபோல்டர்ஸ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ செட்டிங்கில் போயிட்டு ஸோ ஃபோல்டரோட கலர் வந்து நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் வச்சுக்கிட்டு ஸோ அதோட ஒப்பாசிட்டியுமே வந்து நம்ம கம்மி பண்ணணும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம், இல்லை ஃபுல்லாக வைக்கணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. டார்ச் லைட்டில் ஒரு சின்ன அப்டேட். டார்ச் லைட்டில் இப்போ முன்னாடி நம்ம டார்ச் ஆன் பண்ணிவிட்டு வந்து ஸோ லாக் ஆகிடுச்சு, மொபைல் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து அன்லாக் பண்ணி தான் டார்ச் வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம டார்ச் ஒன்ஸ் ஆன் பண்ணிவிட்டு ஸோ அன்லாக் ஆகிடுச்சு அப்படின்னா லாக் ஸ்க்ரீன்லேயே வந்து கீழே வந்து டார்ச் லைட் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்துடும். இப்போ நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா டார்ச் லைட் ஆஃப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அங்கேயே ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது உங்கள் ஸ்க்ரீன் வந்து அன்லாக் பண்ணாமலே வந்துட்டு நீங்கள் உங்கள் டார்ச் வந்து ஆஃப் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் இன்னும் இது மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வரும்.